ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கார்லிக் சப்பாத்தி பண்ண போகிறோம். யூஸ்வலாக கார்லிக் நான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி ட்ரை பண்ணலாம். இப்போ கார்லிக் போட்டு நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கப் கார்லிக் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு பூண்டு. மாவு 1 கப். இதுக்கு தேவையான எண்ணெய், உப்பு. எண்ணெய் ஊற்றாமையும் செய்யலாம், உப்பு போடாமையும். நான் யூஸ்வலாக உப்பு அவ்வளோ போட மாட்டேன் சப்பாத்தியில். இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ கார்லிக் நல்லா நம்ம அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம கார்லிக் தனியாக சட்னி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் பூண்டு அரைச்சேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் உப்பும் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் நம்ம கோதுமை மாவு போட்டும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அதாவது என்னென்னா, ரொம்பவே உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேஸ்ட்டில் சம்டைம்ஸ் வினிகர்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் மாவு போட்டு இதில் நான் அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இன்னும் நல்லா நமக்கு பேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம கோதுமை மாவும் கார்லிக்கும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம மாவு போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு நம்ம கார்லிக்கில் போட்டிருக்கோம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி கார்லிக் அரைச்சி உங்களுக்கு உங்கள் யூஸ்க்கு நீங்கள் வச்சுன்ட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா கொஞ்சமாக அரைக்கும் போது நமக்கு சரியாக அரைப்படாது. அதனால தான் நான் மாவு போட்டு அரைச்சேன். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கலாம். மேலே எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். இந்த கார்லிக் சப்பாத்தி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல கார்லிக் ஃப்ளேவரோட நல்லாவே இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னும் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கார்லிக் நிறையாவே போட்டுக்கோங்க. நான் 1/4 கப்பு தான் போட்டேன். அது போதும். பட் இன்னும் நல்லா கார்லிக் நான் மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இதில் பாருங்கள், நம்ம அரைச்ச கார்லிக் நீங்கள் சும்மா கார்லிக் அரைச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு சின்ன சின்ன பீசஸ் இந்த சப்பாத்தி மாவில் வரும். நம்ம மாவு போட்டு அரைச்சதுனால உங்களுக்கு சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம்.
எடுத்துடலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் வந்து திருப்பி போட்டுடணும். இந்த பக்கம் வந்து நல்லா வேகணும். இப்போ இது மாதிரி வந்து பபிள்ஸ் வரும்போது வந்து நம்ம திருப்பி போடணும். இப்போ இது நான் வந்து எண்ணெய் போடாமல் செய்கிறேன். வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் போடாமல் சாப்பிட்டிங்கன்னா நல்லது. எடுத்துடலாம். கார்லிக் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. கார்லிக் நான் சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க வந்து இது மாதிரி கோதுமையில் கார்லிக் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் கூட 1/2 கப் கூட நீங்கள் கார்லிக் வச்சுக்கலாம். பட் நான் வந்து 1/4 கப் வச்சுருக்கேன். அதே வந்து நல்ல ஃப்ளேவர்டாக நல்லா இருக்குது சப்பாத்தி. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். கார்லிக் வந்து டெய்லியே வந்து நம்ம டிஷ்ஷஸில் சேர்த்துட்டோன்னா கொலஸ்ட்ரால் லெவல்லலாம் குறையுது, வாய்வு தொல்லைலாம் இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் இது மாதிரி வந்து நம்ம சப்பாத்தியில் போடும் போது யாருமே கார்லிக் பிடிக்காதவங்க கூட வந்து சாப்பிட்டுடுவாங்க. ஏன்னா அந்த கார்லிக் நம்ம முழுசாக போடும்போது வந்து அந்த கார்லிக் எடுத்து வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மாதிரி சப்பாத்தியில் செஞ்சு கொடுக்கும் போது நிறைய பேருக்கு இது தெரியாது. கார்லிக் அந்த ஃப்ளேவர் இருக்கும், அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இது எல்லாமே வந்து எங்கள் சேனலில் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் சப்பாத்திஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் வீட்டில் செய்கிற டிஷ்ஷஸ் தான் நான் போடுறேன் அவங்க வீடியோவாக. இது வந்து எங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் மற்றவங்களுக்கும் வந்து இது யூஸ் ஆகட்டும்னு அந்த ரெசிபீஸ் எல்லாம் நாங்கள் போடுறோம். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.